கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் வரை அடங்கியுள்ள அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான் 8ஆம் வீட்டுக்குரிய அஷ்டமாதிபதியாகவும் 11ஆம் வீட்டுக்குரிய லாபஸ்தானாதிபதியாகவும் உள்ளார். இதுவரை 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் நின்று பணம் கொடுத்த குரு பகவான் இனி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். இது அடுத்த வெற்றி பாதைக்கு வழிவகுத்து தரக்கூடிய அற்புதமான பிரவேசம் ஆகும். அவசியமான விஷயம் அறிந்து செயல்பட்டால் ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். இனி ரிஷபராசியில் அமைந்துள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் கோச்சார பலன்களை பற்றி பார்ப்போம். 2/6/2026 முதல் 18/6/2026 வரை குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இனி ரிஷபராசியில் அமைந்துள்ள ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கோச்சார குருவின் பலன்களை பற்றி இங்கே பார்ப்போம். 2/6/2026 முதல் 18/6/2026 வரை ரோகிணி நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரமான குரு பகவானின் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த பிரவேசமானது சென்ற வருடம், அதாவது 2025 ஜூலை 11ஆம் தேதி முதலே 2ஆம் வீடான மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தார். இனி ரிஷப ராசியில் இடம்பெற்றுள்ள மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் கோச்சார பலன்களை இங்கே பார்ப்போம். அன்பார்ந்த மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களே, 2/6/2026 முதல் 18/6/2026 வரை குரு பகவான் உங்கள் நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவானின் இச்சஞ்சரிப்பு 2025 ஜூலை 11 முதலே மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் தொடங்கிவிட்டது. இது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக உங்கள் நட்சத்திரத்திற்கு, அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிரவேசம் என்பது நட்சத்திர கோச்சாரம் ரீதியாக அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை.